புறக்கணிக்கக்கூடாது. இந்துக்களை நீங்கள் புறக்கணிக்க முடியாது. இஸ்லாமியர்களை பாராட்டுவதற்கோசம் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துவதை எந்த மதமும் இஸ்லாமியமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவ மதமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, இதெல்லாம் எப்போ நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரட்சித் தலைவரில் தொடங்கி புரட்சித் தலைவரிலிருந்து எடப்பாடி வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். 33 ஆண்டு காலம் இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டிருக்கா இல்லையா? அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போதோ இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது, இதுக்கு முன்னாடி இருந்தபோதோ இந்த ஜாதி பிரிவினை, இந்த ஜாதி சண்டை, இந்த மொழி சண்டை எதுவுமே வரதில்லை, மத சண்டை எதுவுமே வரதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ மதம், மொழி, ஜாதி, சமயம் இதெல்லாம் கூடவே வருது. எதனால் வருது? மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஓகே, புரியுதுங்களா? இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநாட்டுவதற்காக, மக்களை வேறு ஊழலை மறைப்பதற்காக, வேறு திசையில் மக்களை திருப்பி விடுவதற்காக இவங்க பயன்படுத்துறது. இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில். என்னன்னு சொல்லுங்கள்? தொகுதி மறுசீரமைப்பு. வராத தொகுதி மறுசீரமைப்புக்கு இப்போ எதுக்கு அது காவடி தூக்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன்.